நீங்கள் அங்கு வராமல் நான் அயோத்தி திரும்ப மாட்டேன் என்ற சபதம் எடுத்து இங்கு வந்திருக்கிறேன். எனவே தயவு செய்து தாங்கள் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரதன் பணிந்து உரைத்தான். தம்பி, அரசன் இல்லாத மக்கள் தவிப்பார்கள். உடனே நீ அயோத்தி போக வேண்டும் என்றான் ராமன். அண்ணா, அப்படியானால் நான் உங்கள் ராஜ்யத்தை உங்கள் பிரதிநிதியாகவே ஆட்சி செய்வேன். அதற்காக தாங்கள் எனது பாதுகைகளை எனக்கு தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். ராமன் பாதுகைகளை கொடுத்தான். அவற்றை தலைமேல் தாங்கிக் கொண்ட பரதன் அயோத்தி போகவில்லை. ராமனின்றி நகரம் போவதில்லை என்ற உறுதி பூண்டிருப்பதால் நந்தி கிராமம் என்ற இடத்திற்கு சென்றான். ராமனின் பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அவருடைய பிரதிநிதியாகவே இருந்து அரசு காரியங்களை மேற்கொண்டான். ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணனுடன் அத்ரி முனிவர் ஆசிரமம் போனான். அங்கு தங்கி அவரது உபகாரங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தான். அவர்கள் செல்லும் வழியில் விராதன் என்ற அரக்கன் குறுக்கிட்டான். அவனை அழித்துவிட்டு அகஸ்தியர் ஆசிரமம் சென்றான். அவர் வில்லும் அஸ்திரங்களும் உதவி செய்தார். அங்கிருந்து கோதாவரி நதி தீரத்திற்கு போகும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை சந்தித்தான். அவரோடு அளவளாவிய பின்னர் பஞ்சவடி வந்தான். பர்ணசாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு தங்கினார்கள். அந்த காட்டின் பெயர் தண்டகாரண்யம் என்பதாகும். ராமர் அங்கு வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது. அங்கே ஒரு நாள் இரவு ராவணன் யாகிய இலங்கேஸ்வரனின் தங்கை சூர்பனகை என்பவளை காண நேர்ந்தது. அவர் ராமருடைய அழகைக் கண்டு மயங்கினாள். அவரை அடைய ஆசைப்பட்டாள். ஆயினும் தன்னிலும் அழகு மிகுந்த சீதை அவன் கூட இருக்கும் வரை தன் ஆசை நிறைவேறாது என்ற முடிவுக்கு வந்தாள். பேரழகியாக வடிவம் தாங்கி பஞ்சவடிக்குள் நுழைந்தாள் சூர்பனகை. லட்சுமணனுக்கு அவளுடைய தீய எண்ணம் தெரிய வந்தது. அதனால் அவன் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்து அவளை அவமானப்படுத்தி விரட்டி அடித்தான். இதை அவளுக்கு பக்கத்திலிருந்த கரன், தூஷணன் என்ற இரு சகோதரர்களுக்கும் தெரிவித்தாள். அவர்கள் தம் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறாதவராக ராம லக்ஷ்மணர்களை கொன்றுவிடுவதாக கூறி அவர்களுடன் போரிட வந்தார்கள். ராமர் தனியாகவே இருந்து மிகவும் குறுகிய காலத்தில் அவர்கள் இருவரையும் சம்ஹரித்தான். சூர்பனகை உடனே இலங்கைக்கு ஓடினாள். ராவணனாகிய தன் சகோதரனிடம் கரதூஷணாதியர் ராமனால் வதம் செய்யப்பட்டதும் தான் காது மூக்கு அறுபட்டதையும் உள்ள முருக எடுத்துச் சொன்னாள். அதோடு அவள் நிறுத்தினாளா? இல்லை. ராமன் மனைவி சீதை பேரழகி. அந்த அழகு பிம்பத்தை அவன் அடைய வேண்டும் என்ற ஆசைக்கனல் அவன் உள்ளத்தில் தோன்றும்படி சொன்னாள். இதை கேட்டதும் சீதையை அபகரித்துக் கொண்டு வந்து தன் அந்தப்புரத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என ராவணன் தீர்மானித்தான். மாயவேலை செய்வதில் அதிசாதுல்யமான மாரீசன் என்ற அரக்கனை பொன்மான் உருகொண்டு பஞ்சவடியில் திரியச் சொன்னான்.